ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ண பண்ணிட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளே பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதிலே மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டு இருக்கிறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்னார் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்னார் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து நீங்கள் ஷேக்கட் ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 4 டைப்பான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட்னார் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன், ரெட் லைனு. இதில் நீங்கள் எங்கெல்லாம் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜ் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்போவுமே இன்னுமே சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா தான் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இன்னுமே நீங்கள் வேணால் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுற ஐகான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், ரைட் சைடு பார்த்த மாதிரி அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிரும். அடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வரும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி தான் இமேஜை வந்து நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு பார்க்கும்போது ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ரெட் லைன் மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாவே அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாவே இமேஜ் வந்து கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதே இடத்துல வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்போவுமே சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து போய்க்குங்க. அதில் போனீங்கன்னா அதில் போய் நீங்கள் வேணால் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வேணால் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தந்துக்கிறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, நீங்கள் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான நினச்சிங்கன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் இன்னும் கொஞ்சம் சில இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மாதிரி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட்டையும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மாஸ்டர் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேகர் ப்ளஸ் சிசி இருக்கும். இமேஜுக்கு தேவையான சிசி அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இதில் இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இதில் இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட்லேருந்து தான் நம்ம எஃபெக்ட்லாம் காப்பி பண்ண போகிறோம். ஓகே, இமேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்காக சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எல்லா இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஐகான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இந்த 3 லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே செலக்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் 1 by 1 லாங் ப்ரெஸ் பண்ணி 3 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த ஏரோக்கு பக்கத்தில் அந்த நம்ம ஸ்க்ரால் பண்ணுற அந்த ஏரோ இருக்கும். அந்த ஏரோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட்டு 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயர் இங்கே பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்திருக்கேன். எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து அப்ளை ஆகும் அந்த சிசி. இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஷேக் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பீட்மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் அவுட் கொடுத்துங்க. அப்படியே கண்டினியூஸாக எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்கோ அங்கெல்லாம் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நான் சொல்கிற வரலும் ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெட்லைன் மார்க் பண்ண இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எது வரலும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நான் ட்ரிபிள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். அதாவது 3 ரெட்லைன் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா மார்க் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் எங்கெல்லாம் சிங்கிள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எகைன் ஷேகர் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. இல்லை 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, எகைன் பீட்மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிருங்க. இதில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது நான் ஒரு 3 ரெட்லைன் ஒட்டுக்க மார்க் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் எங்கெல்லாம் டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரெட்லைன் வந்து மார்க் பண்ணிக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டும் செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணுங்கள். ஷேகர் பீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 3வது ஒரு இமேஜ் இருக்கும். அதில் தான் தேர்ட் டைப்பான எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஷேகர் பீஸரில். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டேன். இதை வந்து எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா பீட்மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ட்ரிபிள் ரெட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். அந்த இடத்துல வச்சுருங்க. அதாவது 3 ரெட்லைன் மார்க் பண்ணிப்போம். அந்த இடத்துல இருக்கிற இமேஜ்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு மட்டும் இந்த தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இமேஜ் வந்து எம்டி விட்ருங்க. ஒரு இமேஜ் எம்டி விட்டுட்டு அதுக்கடுத்த 3 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஒரு இமேஜ் வந்து எம்டி விட்ருங்க. இந்த மாதிரி 3 இமேஜில் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் வந்து எம்டி விட்ருங்க. அது எகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 இமேஜில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜ் வந்து எம்டி விட்ருங்க. இந்த மாதிரி எண்டு பேஸ்ட் பண்ணிகிட்டே போய்க்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பான எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th டைப்பான எஃபெக்ட், கடைசி எஃபெக்ட். இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பான எஃபெக்ட் ஆட் பண்ணது போக ஒரு இமேஜ் வந்து எம்டி அவுட் இருப்பீங்க. அந்த எம்டி அவுட்டை எல்லா இமேஜையும் பார்த்தீங்கன்னா இந்த 4th டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து தெரியும் நான் எம்டி அவுட்டை எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே நான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். ஒரு இமேஜ் வந்து எம்டி ஆகணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மேலே ஷேர் ஐகான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெசல்யூஷன் 1080p கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.